மழைக்காலம் தொடங்கிருச்சு. அதனால மக்களே நம்ம கவனமா இருக்கணும். வீட்டு சுற்றுப்புறத்த வந்து தூய்மையா வச்சுக்கங்க. அப்பதான் இந்த மாரி பாம்புகள் வரத வந்து நம்ம தவிர்க்க முடியும். தூய்மையா வச்சுக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி பாம்புகள் வந்து அங்க தஞ்சமடையாது. அங்கேருந்து போயிரும். அப்படிதான் இன்னைக்கு வந்து எடப்பாடி கோர்ட்டு பக்கத்துலேருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அவங்க வீட்ட ஒட்டி ஒரு பாம்பு வந்து இருக்கிறதா சொல்லி கூப்ட்டுருந்தாரு. ஒரு எலி வலைக்குள்ள தான் இருக்கிறதா சொல்லி காட்டுனாரு. ஆனா, அது வந்து எலி வலை இல்ல. அது ஒரு தண்ணி போற பாதை. அந்த பாதைக்குள்ள தான் அந்த பாம்பு தலைய எட்டி எட்டி பார்த்ததா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பாதைய வந்து நாங்க பெரிச்சு தான் வந்து அந்த பாம்ப புடிச்சோம். உள்ள இருந்தது வந்து ஒரு ராட் ஸ்னேக். மோஸ்ட்லி வந்து இந்த மாரி ராட் ஸ்னேக் வந்து விவசாய நிலங்கள சார்ந்து இருக்கிறது சகஜம் தான். நான் அவங்ககிட்ட கேட்டது என்ன, இந்த பாம்புனால எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அந்த பாம்ப வந்து புடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. நாங்களும் அந்த பாம்ப ரெஸ்க்யூ பண்ணி அதுக்கு உண்டான இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த மாரி பாம்புகள பார்த்தா தயவு செய்து அடிக்காதீங்க. உங்க நியர்பைல இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கோ, இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கோ கால் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ரெஸ்க்யூ பண்ணிக்குவாங்க.